ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சேரனும் சோழனும் பல்லவனை காணான்னு சொல்லி எல்லா பக்கட்டும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ காலேஜில் போய் பல்லவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்குறாங்க. காலேஜிலேருந்து மத்தியானமே பல்லவன் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சேரனும் பல்லவனும் ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட காட்டிக்க கூடாதுங்கிற மாதிரி அப்படியே பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பாண்டியன் ஒரு பக்கத்து பார்த்தோம்னா பல்லவனை எல்லா பக்கட்டும் தேடிட்டு இருக்காரு. இப்போ சேரனும் சோழனும் காரில் ஒரு பக்கட்டும், பாண்டியன் ஒரு பக்கத்து பைக்கில் போய் ஒரு பக்கட்டும் தேடிட்டு இருக்காங்க. வீட்டில் நிலா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அந்த நேரத்தில் நடேசன் வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவர் எப்பயும் போல் ஒரு மாதிரி கேஷுவலாக பதில் சொல்லிட்டு போனவனுக்கு வர தெரியும் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிலா இப்போ ரொம்பவுமே அப்படியே வருத்தமாயிடுறாங்க. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அதாவது பல்லவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா நடேசன் அப்படியே கட்டில் படுத்துக்கிட்டு ரொம்ப யோசனையோடு இருக்கார். நம்ம சொன்ன விஷயம் என்ன ஆச்சு, எதனால் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு. இப்போ சேரனும் சோழனும் பார்த்தோம் அப்படின்னாக்கா காரில் ஒரு பக்கத்து தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்தில் அந்த பழசெல்லாம் நினச்சி பார்த்த நிலா இப்போ மறுபடியும் சோழனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பீச்சில் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா அதாவது பல்லவன் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் பீச்சுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அங்கே போய் தேட சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்க சொல்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக இருந்தாலும் இப்போ நிலா சொல்கிறாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்லிடுறாங்க. இப்போ சோழன் சரின்னு சொல்லி அந்த பீச்சில் போகிறாங்க. போய் அந்த போட்டு இந்த போட்டுலாம் கத்தி தேடிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தா பல்லவன் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. அதை சோழன் தான் பார்த்துடுறாரு. முதல்ல சோழன் பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துக்கு போகிறாரு. ஆனால் சேரன்ட்டு அதை சொல்லலை. நேராக அங்கே பார்த்தோம்னா பார்த்துட்டு ஆனால் அங்கே பாருங்கள் பல்லவன் இருக்கான் அப்படின்னு சொன்னதுமே சேரனுக்கு தாங்க முடியாத அளவு அப்படியே உட்காந்துடுறாரு. இப்போ பல்லவன் தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா நேராக இப்போ சோழன் தான் பார்த்தா பல்லவன்கிட்ட போய் பேசுகிறாரு. செம்ம மெச்சூரிட்டியாக பேசுகிறாரு. இன்றைக்கான எபிசோடில் சோழன் பல்லவன்கிட்ட பேசுனது ரொம்பவுமே அழகாகவும் மெச்சூரிட்டியாகவும் இருந்துச்சு. ஏன்டா இப்படிலாம் நடந்துக்கிட்டா இப்படி பண்ணலாம்ல அப்படி பண்ணலாங்கிற மாதிரி சொல்லி ஒரு கட்டத்தில் சமாதானப்படுத்தி எங்கே அண்ணன் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணன் பார்த்தா அங்கே அழுதுட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னதுமே இப்போ சோழன் பல்லவன்கிட்ட சொல்கிறாங்க. சேரனை பார்த்துட்டு அப்படியே கதறி அழுது உடையாந்து அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே அவங்கள்ட்ட எமோஷனலாக பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா பல்லவன் அவங்க அம்மா வேற அப்படிங்கிறதுனால அவர் எமோஷனலாக இங்கே வந்துட்டார். ஆனால் நம்ம அப்பா ஒன்று தான், நம்ம அண்ணன்மிங்கெல்லாம் எப்பயுமே ஒன்றா பாசமாக தான் இருக்கணும், என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சோழன் இன்றைக்கி பல்லவன்கிட்ட பேசுனது ரொம்ப அழகாகவும் எமோஷனலாகவும் ரொம்ப மெச்சூரிட்டியாகவும் சூப்பராகவும் ஸ்டோரியில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனாலும் ஸ்டோரி என்னமோ ரொம்ப ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் அடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. அடுத்து வர ப்ரொமோ என்னவா இருக்குது அப்படிங்கிறத வச்சு அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்ம பேசலாம். கண்டிப்பாக சேரன் கார்த்திகா கல்யாண விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா அதுதான் ஏற்கனவே கொஞ்சம் பாதியில் அப்படியே நின்றுட்டு இருக்கு இல்லையா. அதனால் அந்த கதையை தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.